திரும்பில இங்க பாருங்க, திரும்பில மனசுல இருந்தது. இப்போ கரெக்டான அவகாசம் கிடைச்சது, அவ்வளவுதான். சார் என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க சார்? இந்த மாதிரி விவசாயி எவ்வளோ நிச்சயமா விவசாயிகளுடைய முக்கியத்துவம் வந்து நான் சொல்லுவேன் தெரியணும்னு இல்லை. நிச்சயமா அதுதான் நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம். சார் டெல்லியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயிகள் போராடி இல்லை, நீங்கள் அந்த அளவுக்கு எனக்கு வந்து இது இல்லை. நலத்திட்டம் விவசாயிகளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அரசே கண்டுக்கிற நேரத்தில் அவ்வளோ பெரிய விஷயமா இதை பேச வேண்டாம். அவங்க உதவியா இருந்தா ரொம்ப சந்தோஷம். கணேசோட நிகழ்ச்சி அடுத்த முதற்கட்ட விதை அடுத்து தொடருமா? நிச்சயமா தொடரும். என்ன மாதிரி வேற திட்டங்கள் இப்ப முதலீடு கொடுத்துருக்கீங்க அந்த குடும்பத்துக்கு தத்தெடுத்து இல்லை அவங்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு ஏதாவது? ஒரு வில்லேஜா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கோம். ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். அந்த சொசைட்டி அது ஒரு நீளமான திட்டம். அது இப்போ இது ஆரம்பம் தான். நிச்சயமா ஒரு 4-6 monthsல ஒரு வில்லேஜா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அந்தந்த வில்லேஜோட ஃபார்மர்ஸ் ஹெல்ப் பண்ணி அவங்க எவ்வளோ தூரம் அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படி அவங்களுக்கு பேசிக்காக அவங்களுக்கு ஈஸியாக எப்படி ஆக்குறதுங்கிறதுல தான். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு நாள் நம்ம விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தான் அடுத்த கட்ட திட்டங்களா? இல்லை, இது ஒன்றும் நான் வந்து ஒரு வெறும் தனிப்பட்ட மனிதன் தாங்க சார். அதனால அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். சொந்த ஊரில் வச்சு பண்ணுறதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரியங்கள் இது ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு சரியான இடம் வச்சுக்கோங்க. அடுத்து சொந்த ஊர் இதே மாதிரி எதிர்பார்க்கலாம். என்னால் முடிஞ்சது சார். தேங்க்யூ சார். இதை பற்றி விவசாயிகள் பற்றியில் அவங்களுடைய ஒப்பீனியன் எப்படி சார்? நீங்க பண்ணக்கூடிய இந்த உதவியை பற்றி விவசாயிகள் பற்றியில் எப்படி சார் ஒப்பீனியன்? அவங்க ஹெல்ப் பண்ண ஓகே.